இது எப்படி? தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப் இருந்தா ஈஸியா தங்கமா சேமிச்சு தங்கமாவே வாங்கிக்கலாம். அதுவும் 100 ரூபாயில இருந்து. என்னது 100 ரூபாயில இருந்து தங்கம் சேமிக்கலாமா? தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப். தங்க சேமிப்பில் புது மாற்றம் வந்தாச்சு. தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப் வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தங்கம் சேமிக்கலாமே, பெருவெள்ளமாக மாத்திடலாமே. தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப். வணக்கம். இன்று முருகப்பெருமானை வணங்கி நம்முடைய வேண்டுதல்களை கூறுகின்ற நன்னாள். பங்குனி மாதத்திலே கொண்டாடப்படுகின்ற முழு நிலவு திருநாள் பங்குனி உத்திரம். முருக ஆண்ட ஆட்சி இருக்க நெஞ்சில் அமிர்தமா, முருக சொல்லே வேத வாக்கு அச்சம் தவிருமா. 12 மாதங்கள், சித்திரை தொடங்கி பங்குனி வரைக்கும் 12 மாதங்களில் 12வது மாதத்தில் முழு நிலவு நாளில் இந்த விழா வருகிறது. இந்த உத்திர நட்சத்திரம் என்பது 27 நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரம். முதல் 12 மாதம், 2வது 12 நட்சத்திரம், 3வது 12 என்ன என்று கேட்கிறீர்களா? 6 முகமும் 12 கைகளையும் உடையவன் எம்பெருமானாகிய முருகப்பெருமான். அந்த 12 கை வேலவனுக்கு விழா எடுக்கும் நாள் இந்நாள். இந்த நன்னாளில்தான் எம்பெருமான் வீரச் செயல்களை ஒருபுறம் புரிந்ததோடு தெய்வானியை மணந்து கொள்ளுகிற நாளாகவும் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இது கொண்டாடப்படுகின்ற இடம் 6 படை வீடுகளிலும் இந்த விழா நடந்தாலும் திருஆவினன்குடியிலே தேரோட்டத்தோடு கூடிய விழாவாக இது சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. வடநாட்டிலே மற்றொரு சிறப்பு உண்டு. என்ன என்று கேட்டால், சோமசுந்தர கடவுளாகிய எம்பெருமான் பார்வதி தேவியை மணம் புரிந்த நாள் இந்த நாள் என்று அவர்கள் அதை கொண்டாடுகிறார்கள். அதே போல ராமாயணத்தில் ராமன் சீதையை மணந்த நாளும் இந்த நாள்தான். இதே போல ஸ்ரீரங்கநாதர் ஆண்டாளை கரம் பிடித்த நாளும் இந்த பங்குனி உத்திரம்தான் என்று இந்த உத்திர நாளை ஒரு திருமண திருநாளாகவே கொண்டாடுகின்ற பெருமையை காணுகின்றோம். சரி, திருமணத்திற்காக மட்டுமே இந்த நாள் கொண்டாடப்படுகிறதா என்றால் அதற்கு மேலும் உண்டு. அதுக்கும் மேலே என்ன என்று கேட்டால், முருகன் இளமையும் அழகும் பொருந்திய ஒரு வீரக்கடவுள். அவன் கையிலே இருக்கிற வேலுக்கான அருமை என்ன என்றால், கூர்மையாக தொடங்கி அகலமாக விரிந்து நீளமாக முடியும். கைப்பிடியிலே அது நீளமாகவும் பிறகு அகல வடிவாகவும் பிறகு கூர்மையாகவும் இருக்கும். அதாவது கூர்மையாக, அகலமாக, நீளமாக, எரிந்தால் ஆழமாக சென்று பதியுமாறு அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆதி காலத்து மனிதர்களுடைய வேட்டைக்கருவியாக அது இருந்திருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒன்று. அதனால்தான் கண்ணாசன் கந்தன் கருணை படத்திலே பாடுகிற போது ஒவ்வொரு கேள்வியாக அவ்வையிடத்திலே கேட்கிற முருகப்பெருமானுக்கு அவ்வை சொல்லுகிற பாடலாக கொடியது என்ன, அதே போல பெரியது என்ன என்று வரிசைப்படுத்தி கேட்பார். அவர் கேட்காததும் அவ்வை பாடாததுமான ஒரு பாடலை கண்ணாசனத்திலே சேர்த்திருப்பார். புதியது என்ன என்று முருகன் கேட்பது போல வைத்து, புதியது பாடல் என்றும் புதியது, உனைப்பாடும் பாடல் என்றும் புதியது, முருகா உனைப்பாடும் பாடல் என்றும் புதியது சொல்லிட்டே வந்து, உனது தந்த இறைவனுக்கோ வேலும் மயிலும் புதியதும்பாங்க. உனது தந்த இறைவனுக்கோ வேலும் மயிலும் புதியது. ஏன்னா சிவபெருமான் கையில் சூலாயுதம் இருக்கும், அவருக்கு வாகனம் காளை வாகனம்தான். ஆனால் முருகப்பெருமானுடைய வாகனம் மயில் வாகனம், கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் வேலாயுதம். இந்த முருகக்கடவுளுடைய பெருமைகளில் ஒன்று என்ன என்றால், சூரனை வதம் செய்தல். சூரனை அழிப்பதற்காக புறப்படுகிற போது கிரவுஞ்ச மலை என்ற ஒரு மலை அகத்தியருடைய சாபத்தால் மலையாக நிற்க, தாரகாசூரன் என்கின்ற அசுரன் வீரபாகுத்தேவரை முருகப்பெருமான் அனுப்ப, முருகப்பெருமானுடைய அருளால் அவர்கள் சென்று போர் செய்யும் போது அவன் அவர்களையெல்லாம் இழுத்து கொண்டு செல்லும்படியாக தான் எளியாக மாறிக்கொண்டு கிரவுஞ்ச மலைக்குள்ளே புகுந்து கொள்ள, இவர்கள் எல்லாரும் உள்ளே செல்ல மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். கிரவுஞ்ச மலை மூடிக்கொண்டது. இதை அறிந்த எம்பெருமான் தன் கை வேலால் பிளந்து எறிந்து அவர்களை காத்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். எலியாக வந்தவனும் மலையாக வந்த கிரவுஞ்சனும் அந்த இடத்திலே மாண்டு போனார்கள். அதனால்தான் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று பாடுகிற போது குன்றுருவ வேல் வாங்கி வந்த முகம் என்று சொல்லுகிறோம். வீரத்திற்கான திருநாள், திருமணத்திற்கான திருநாள்,
வேண்டுதல்களுக்கான திருநாள் என்று இந்த பங்குனி திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம். வருடத்தினுடைய கடைசி மாதமான இந்த பங்குனி மாதத்தில் இத்தனை பெருமைகளோடு இந்த திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. சித்திரை தொடங்கி பங்குனி வரைக்கும் எல்லா நிலாக்காலமும் தமிழகத்தில் விழாக்காலங்கள் தான். அதில் ஒன்றுதான் பங்குனி உத்தரம். இந்த உத்தர திருநாளில் இறைவனை வணங்கி வேண்டியவற்றை நாம் பெற்றுக்கொள்வோம். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.